Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் breast milk வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும், நார்மலாக நமக்கு அதில் என்ன மாதிரியான டவுட்ஸ் வரும், என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஹைஜீன் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து breast milk எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேண்ட்ஸ் அப்புறம் உங்கள் நிப்பிள் ஏரியா எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து breast பம்பை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஸ்டெரைல் பண்ணி வச்சுக்கோங்க. எது சூட்டபிள் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 6 to 7 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா 5 to 6, அது வந்து உங்கள் விஷ் தான். இப்போ வந்து நீங்கள் ஜாப்க்கு போகிறீங்க அப்படின்னா வந்து டெய்லி மார்னிங் 6 to 7 அது சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் பம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிச்சிக்கோங்க. அண்ட் தென் ப்ரீவியஸ் நைட் வந்து ஒன் சைட் மட்டும் ஃபீட் பண்ணுங்கள், அப்போ தான் இன்னொரு சைடு வந்து மில்க் நிறைய இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் பம்ப் பண்ணும்போது நிறைய நல்ல சாங்ஸ் கேளுங்க. அண்ட் தென் பேபியை நினச்சிட்டே பம்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மில்க் நிறையவே இருக்கும். அப்புறம் வந்து இது நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வெளியில் கிளம்புறதுக்கு 1 hour முன்னாடி பம்ப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா போதும். எந்த மாதிரியான பம்ப் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 1 or 2 times தான் எடுத்து வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவல் பம்பே சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு நாளைக்கு 3 to 4 times கண்டினியூஸாக எடுத்து வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பம்ப் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களோட காஸ்ட் அண்ட் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து பம்ப் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மில்கை வந்து அதே கண்டெய்னர்லேயே வந்து வச்சுக்கோங்க. வேறு ஒரு கண்டெய்னருக்கு மாற்றும்போது அது வந்து ஈஸியாக கண்டாமினேட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் வெளியே எடுத்த மில்கை வந்து ஒரு 4 to 5 hours ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து அந்த நாள் ஃபுல்லாக தேவைப்படும் அப்படின்னா வந்து நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் 3 days வரை வந்து மில்கை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவை மில்க் எடுக்கும்போதும் நீங்கள் வந்து லேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து வீட்டில் இருக்கவங்க அந்த டைம் பார்த்து பேபிஸ்க்கு வந்து ஃபீட் பண்ண முடியும். எத்தனை வயசு வரை ஃபீட் பண்ணலாம் அப்படின்னா வந்து 1 year வரை நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உங்கள் விஷ் தான். அப்புறம் வந்து சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மில்க் வந்து ரொம்ப தேவைப்படாது. பட் அட்லீஸ்ட் வந்து 6 months வரையாச்சும் குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுங்கள். மில்க் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் கண்டினியூஸாக குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹார்மோன்ஸ் ஸ்டிமுலேட் ஆகி உங்களுக்கு எப்போவுமே வந்து மில்க் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். breast milk வந்து எப்போவுமே ரீஹீட் பண்ணாதீங்க, அதில் இருக்க ஆன்டிபாடிஸ்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் பேபிஸ்க்கு ஃபீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து 1 hour முன்னாடியே வந்து வெளியில் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் சடனாக ஃபீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பவுலில் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபீடிங் பாட்டிலை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 minutes வச்சுருந்தீங்கன்னா அதோட சில்னஸ் போயிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். breast pump எக்யூப்மெண்ட் வந்து யாரோடையுமே ஷேர் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு போகிற மில்கை வந்து சேம் பர்சன் ஹேண்டில் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது. எப்போவுமே வந்து மில்க் வந்து டாப் ஆஃப் த கண்டெய்னர் வர ஃபில் பண்ணாதீங்க. ஒரு 1 inch கீழேயே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மில்க் வந்து ஸ்பில் அவுட் ஆகாது. நீங்கள் ஒன்ஸ் ஃபீட் பண்ண மில்கை வந்து திரும்ப ஃபீட் பண்ணாதீங்க, அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ஃபர்தர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.